வணக்கம். இந்த காணொளியில் தமிழில் முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் பார்க்க போகிறோம். என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, எல்லாரும் சிலபஸ் வைஸ் எடுக்க சொல்லி கேட்குறீங்க. என்கிட்ட சிஸ்டம் இல்லைன்றதால எனக்கு எடிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ரிட்டனில் எழுதியிருக்கேன். ரிட்டனில் எழுதினாலும் ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ ஒரு வீடியோ தான் எடுக்க முடியுது. ரிட்டனில் எழுதி புக்கில் இருந்து தேடி எடுத்து ரிட்டனில் எழுதினா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ரிட்டனில் எந்த அளவுக்கு எனக்கு குயிக்காக எடுக்க முடியும்னு தெரியல. முடியாத பட்சத்தில் நான் அப்படியே புக் வைஸாக நான் எடுக்கிறேன். புக் வைஸாக அண்ணும்போது உங்களுக்கு தமிழில் யூனிட் 1ல் இருந்து யூனிட் 6 வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி எடுத்துருவேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரில. ஸோ 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் பார்க்க போகிறோம். நிலவு குட்டல் என்று நிலவென்று. இதில் அந்த பார்த்தீங்கன்னா நிலைமொழின்னு சொல்லுவாங்க. நிலைமொழின்றது நிலவு, வருமொழி அன்னிட்டு என்றுன்னு சொல்லுவோம். அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈரெழுத்து இவ்வு குட்டல் ஊவன் பிரியும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு என்ற விதிப்படி போயிட்டு இவ்வு குட்டல் ஏ வே என மாறும். அப்போ நிலவென்றுன்னு வரும். தமிழெங்கள் இயல்பான ஒரு விதிப்படி இல்குட்டல் ஏ லே என மாறி தமிழெங்கள் அப்படின்னு மாறும். இது போல எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த ரூல்ஸ் வேணும், தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த புணர்ச்சி விதிகள் இருக்கு. 11th 12th பழைய புத்தகத்துல ஒரே இடத்துல, நம்ம 10th அங்கங்க படிச்சிருப்போம். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, ஈறுபோதல் விதி, இனமிகள், அப்புறமா பூக்குட்டல் பூக்குட்டல் செடின்னா பூச்செடின்னு வரும். பூவுக்கு அடுத்து ஒரு வள்ளி நேரத்து மெல்லினமும் மிகும், பூஞ்செடி இஞ்சும் வரும், இச்சும் வரும், வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும்ன்றதெல்லாம் 10th அங்கங்க பார்த்துருப்போம். ஆனால் 11th 12th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அந்த புணர்ச்சி விதிகள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். வேணும்னா சொல்லுங்க, வர டேஸ்ல அந்த வீடியோ போடுறேன். நிலவு குட்டல் என்று நிலவென்று. தமிழ் குட்டல் எங்கள் தமிழெங்கள். அமுது என்றுன்றதை எப்படி பிரிக்கலாம்? அமுது குட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம். செம்பயிர் செம்மை குட்டல் பயிர். ஈறுபொதல் விதிப்படி மை போயிடும். அப்போ மை போனதுமே செம்குட்டல் பயிர் செம்பயிர் அப்படின்னு ஆயிரும். செந்தமிழும் அப்படிதான். ஈறுபதல் விதிப்படி மை போயிடும். தமிழினுடைய இணை எழுத்தான இம்மானது இந்தா தெரியும். அதனால செந்தமிழ் அப்படின்றது வரும். பொய் அகற்றும், பொய்க்குட்டல் அகற்றும். இது இங்க பாத்தீங்கன்னா இது நீங்க சைட்ல கூட நோட் பண்ணிக்கோங்க. பொய்க்குட்டல் அகற்றும், பொய் அகற்றும். போ என்றது ஒரு குறில் எழுத்து. குறில் எழுத்து தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அங்க அந்த மெய்யெழுத்து இரட்டிப்பாகும். ஒரு குறிலெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து மெய்யெழுத்து இரட்டிப்பாகும். அதுபடி பாத்தீங்கன்னா பொய் பக்கத்துல ஒரு ஈ வரும். அந்த ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா மாறும். இதுதான் ரூல்ஸ். இதுபடிதான் பிரிக்கிறாங்க. பொய் அகற்றும், பொய்க்குட்டல் அகற்றும். பாட்டுக்குட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 குட்டல் திசை, 8 திசை. ஸோ 8ன்றது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு அடுத்து வல்லினம் மிகழும். அப்போ இத்துன்றது வரும். 8 திசை. அக்ரிணைய எப்படி பிரிக்கலாம்? அல்குட்டல் திணை என பிரிக்கலாம். பாகற்காய பாகு குட்டல் அல் குட்டல் காய் அப்படின்னு பிரிக்கலாம். இடப்புறத்தை இடம் குட்டல் புறம். சீரிழமைய சீர்மை குட்டல் இளமை. ஈர்போதல் விதிப்படி மை போயிடும். இரு குட்டல் ஈ ரியா மாறும். ஸோ பழைய வேர்ஷன்ல பாத்தீங்கன்னா சீர்மை இளமைன்றதே கொடுத்துருக்க மாட்டாங்க. சீரிழமை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் கரெக்டான சீரிழமைக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா சீர்மை குட்டல் இளமை. சிலம்பு குட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி குட்டல் தமிழ், கணினி தமிழ். வெண்குட்டல் குடை, வெண்மை குடை. வெண்குடை எப்படி பிரிக்கலாம்? வெண்மை குட்டல் குடை அப்படின்னு பிரிக்கலாம். பொற்கோட்டை பொன் குட்டல் கோட்டு. கொங்கு குட்டல் அலர கொங்கலர். கொங்கு குட்டல் அலர் கொங்கலர். இந்த பொற்கோட்டு பாருங்க 16th 1 அந்த இன்னும் எப்படி மாறுச்சுன்னா இது ஒரு ரூல்ஸ். அதாவது நிலைமொழியில ஈரெழுத்து 2 சுழி இன்னா இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருந்த அதாவது வல்லின எழுத்து கோட்டுல கோன்றது வல்லின எழுத்து இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்னானது அந்த 2 சுழி இன்னு இர்ராக திரியோன்றது ஒரு புணர்ச்சி விதி. அந்த விதிப்படி இங்க பிரிச்சிருக்காங்க. பொற்கோட்டு எப்படி பிரிக்கலாம்? பொன் குட்டல் கோட்டு. கொங்கு குட்டல் அலர் கொங்கலர். அவன் குட்டல் அழிப்போல் அவன் அழிப்போல். நன்மாடங்களை எப்படி பிரிக்கலாம்? நன்மை குட்டல் மாடங்கள்.
மேக்சிமம் வந்து நீங்க எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஒரு ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த ஆன்சர்ல இருந்து அந்த பிரித்தெழுதுகள்ல இருந்து சேர்த்து எழுதுறதுக்கு போங்க, அப்போதான் ஈஸியா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில விதிகள் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த புணர்ச்சி விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து தெரியணும், இரு போதலா, அங்க இன்னி இருறா மாறுதா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். முடிஞ்சா நீங்க 11th 12th ஓல்டு புக்ல செய்யுளுக்கு அடுத்து வந்து புணர்ச்சி விதிகள் அன்னிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படிச்சிருங்க தயவு செஞ்சு. நிலத்தின் இடையே என்றது நிலத்தின் குட்டல் இடையே, முத்துக்குட்டல் சுடர் முத்துச்சுடர், நிலா குட்டல் ஒளி நிலா ஒளி. இந்த நிலா ஒளி எப்படி வந்தது? உடன்படுமை நம்ம புது புத்தகத்திலேயே படிச்சிருப்போம். இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் ஏற்பன. அப்போ நிலான்றது வந்து பாத்தீங்கன்னா இல் குட்டல் ஆ வருதுங்களா, அப்போ வந்ததுன்னா அந்த என்ன உடன்படு மெய் வந்து தோன்றும், இவ்வென்ற உடன்படு மெய் வந்து தோன்றும். அந்த இவ்வும் ஓவும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்னு மாறி நிலா ஒளி அப்படின்னு மாறுது. தட்ப வெப்பம் தட்பம் குட்டல் வெப்பம். வேதியுரங்கள் வேதி குட்டல் உரங்கள், தரை குட்டல் இறங்கும் தரை இறங்கும், வலி குட்டல் தடம் வழித்தடம், கண்டறி கண்டு குட்டல் அறி, ஓய்வர ஓய்வு குட்டல் அற, ஏன் குட்டல் என்று ஏனென்று, ஔடதம் குட்டலாம் ஔடதமாம், ஆழக்கடல் ஆழம் குட்டல் கடல், விண்வெளி விண்குட்டல் வெளி, நீளம் குட்டல் வான் நீலவான். இல்லாது குட்டல் இயங்கும் இல்லாதியங்கும், நின்றிருந்த நின்று குட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆக்குட்டல் உருவம், மருத்துவம் குட்டல் துறை மருத்துவ துறை, செயல் குட்டல் இலக்க செயல் இலக்க, இடமெல்லாம் இடம் குட்டல் எல்லாம், மாசர மாசு குட்டல் அற, குற்றம் குட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு குட்டல் உடையார் சிறப்புடையார், கைப்பொருள் கை குட்டல் பொருள், மானம் குட்டல் இல்லா மானம் இல்லா, பசியின்றி பசி குட்டல் இன்றி, படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு, காடு குட்டல் ஆறு காட்டாறு, அறிவு குட்டல் உடைமை அறிவுடைமை, இவை குட்டல் எட்டும் இவை எட்டும், நன்றி அறிதல் நன்றி குட்டல் அறிதல், பொறையுடைமை பொறை குட்டல் உடைமை, தாளாட்டு தாள் குட்டல் ஆட்டு, பாட்டிசைத்து பாட்டு குட்டல் இசைத்து, கண்ணுரங்கு கண் குட்டல் உரங்கு, வாழை குட்டல் இலை வாழை இலை, கை குட்டல் அமர்த்தி கையமர்த்தி, பொங்கல் குட்டல் அன்று பொங்கல் அன்று, போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை, பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை, உள்ளுவது குட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம், பயன் குட்டல் இலா பயனிலா, கல் எடுத்து கல் குட்டல் எடுத்து, நானிலம் நான்கு குட்டல் நிலம், நாடு குட்டல் என்ற நாடென்ற, களம் குட்டல் ஏரி களமேரி, அந்த இல் குட்டல் மேயா வந்து மாறிருக்கு. கதிர்ச்சுடர் கதிர் குட்டல் சுடர் கதிர்ச்சுடர், மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி, பெருமை குட்டல் வானம் பெருவானம், அடிக்கும் குட்டல் அலை அடிக்கும் அலை, வணிகம் குட்டல் சாத்து வணிக சாத்து, பண்டம் குட்டல் மாற்று பண்டமாற்று, மின்னணு மின் குட்டல் அணு, விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த, நூலாடை நூல் குட்டல் ஆடை, எதிர் குட்டல் ஒலிக்க எதிரொலிக்க, தம் குட்டல் உயிர் தம்முயிர், இன்புற்று குட்டல் இருக்க இன்புற்று இருக்க, தான் என்று தான் குட்டல் என்று, எளிதாகும் எளிது குட்டல் ஆகும், பாலை எல்லாம் பாலை குட்டல் எல்லாம், இனிமை குட்டல் உயிர் இன்னுயிர், மலை குட்டல் எல்லாம் மலையெல்லாம். ஸோ இதோட வந்து 6ஆம் வகுப்பு பிரித்து எழுதுக வந்து முடியுது. மேக்சிமம் வந்து அது எது படி வந்து சேருதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ரூல்ஸ் ரொம்பவே முக்கியம். 10th புக்கில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம 6th படிக்கும்போதே அங்கங்கே புணர்ச்சி விதி 1 2 இலக்கணத்தில் வந்து பார்ப்போம். 10th ஒரு சிலது அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. 8th சம்திங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து +1 +2 ஓல்டு புக்கில் செய்யுளுக்கு அடுத்து வந்து புணர்ச்சி விதிகள் அன்னிட்டே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் அந்த விதிகளை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அதாவது ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, அது என்னன்னு தெரிய போகுதுன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, Group 4 Group 2க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு பாதி புரியும் பாதி புரியாத மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் 2-3 நாள் தான், ரொம்ப நாள் கூட இல்லை, தொடர்ந்து டெய்லி ஒரு 1 hour
இல்லை ஒரு ½ போதும். ½ நீங்கள் அதை வாசிச்சுட்டு ஒரு கண்டினியூவாக ஒரு 4 days வாசிங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அந்த ரூல்ஸ் படிச்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Group 4, Group 2 ப்ரிலிம்ஸு, Group 2 மெயின்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்து வந்து 7ஆம் வகுப்பு பிரித்தெழுதல் வந்து தனி வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.